ஆக்சுவலாக நம்ம 2 பேர் மட்டும்தான் பாவமாக வந்து ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கோம். ஒட்டுமொத்த சென்னையுமே வந்து தீபாவளிக்காக அப்போ ஊருக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாறு காணாத அளவுக்கு பல்லாவரத்துலலாம் பயங்கர டிராஃபிக் ஆகும் காலையிலேயே. காலையில கூட ரிட்டர்ன் அப்போ தான் டிராஃபிக் ஆகும். ஊர்லாம் போயிட்டு வருவாங்க. இப்போ தீபாவளின்றது திங்கக்கிழமை. இந்த 2 நாள் யார் லீவ் விட்டா எப்படி கிளம்பி போகிறாங்க அப்படின்னு தெரில. பட் தீபாவளியோ பொங்கலோ மழையோ புயலோ இடியோ நமக்கு நம்ம வேலை முக்கியம். முதலாளி நீ லீவு விட்டா விடு, விடாக்கட்டி விடு, நான் என் சொந்த ஊர் தீபாவளிக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு முதலாளி கிட்ட எல்லாம் கேட்காம ஊழியர்கள்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா காலையில இருந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, தாம்பரத்தை தாண்டுவியா அப்படின்ற மாதிரி மீம்ஸை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தாம்பரத்தை தாண்டவே முடியல, அந்த அளவுக்கு நெருக்கடி அங்க ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த தாம்பரத்தை தாண்டறதுக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கிட்ட இருந்து கருத்துலாம் வந்திருக்கு. பாப்போம் இப்படி தீபாவளிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அதே மாதிரி தாம்பரத்தை தாண்டி சென்னைக்குள்ள வருவியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே வந்து மழையும் சேர்ந்துருச்சு. வடகிழக்கு பருவமழை அஃபிஷியலா ஆரம்பிச்சிருச்சுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே மழை. திருநெல்வேலிலாம் பயங்கர மழைன்னு நேற்று பல பதிவுகள்லாம் பார்த்தேன். ஸோ கஷ்டம் தான். பட் வானிலை அறிக்கை, டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பேச வேண்டிய அரசியல் நிகழ்வுகள் ஏகப்பட்டது இருக்கு. அதிமுகவுக்கு இன்னைக்கு ஆண்டு விழா வேற, அதனால ஸ்ட்ரைட்டா ஷோக்குள்ளேயே போயிடலாம். இது முச்சந்தி. நான் அலெக்ஸ் பாண்டியன். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். ஆண்டு விழால இருந்தே ஆரம்பிச்சிடலாம். எத்தனாவது ஆண்டு விழா அன்னைக்கு? இது 54வது ஆண்டு விழா. அதுல வந்து எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அதிமுகவை வந்து நம்ம ஏற்கனவே ஷோக்கல்ல பேசுறோம். அதிமுகவை ஆரம்பிச்சது எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் வந்து திமுகல இருந்து சண்டை போட்டுட்டு வெளியே வந்தாரு. வரும்போது ஏற்கனவே ஒருத்தர் வந்து அனகாபுத்தர் ராமலிங்கம், அவர் வந்து அதிமுக ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. இவர் போய் அந்த கட்சியில தன்னை சேர்த்துக்கிட்டார். ஆனா இவங்க வந்து இந்த மதுரையில மாநாடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாநாடு போட்டு தான் அதிமுக உருவாக்கப்பட்டுச்சு. அந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால எந்த நாளுனே அதிமுக பல மர்மங்கள். அந்த மாதிரி உண்மை நாள் எதுங்கிறது மர்மம் தான். பட் எம்ஜிஆர் தொடங்கப்பட்டதை இன்னைக்கு எடப்பாடி கொண்டாடி இருக்காரு. எப்படி கொண்டாடினாரு? எப்படி கொண்டாடினார்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த நாள் எப்படி மர்மமா இருக்கோ அதே மாதிரி கொண்டாட்டமும் ஒரு மர்மமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவினுடைய அந்த தலைமை அலுவலகமா இருக்கிற அந்த ராயப்பேட்டால போயிட்டு அவர் 2 சிலைக்கு மாலை போட்டிருக்காரு. எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதா சிலைக்கும் மாலை போட்டு அவர் வந்து கொண்டாடிட்டாரு. ஆனா அந்த கட்சியிலேயே மூத்த உறுப்பினர்களா இருக்கிற அல்லது ரொம்ப சீனியாரிட்டி, இவர் யாரு காலில் விழுந்து அந்த பொறுப்பை வாங்கினாரோ அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. வி.கே. சசிகலாவா இருக்கட்டும், அல்லது ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், அல்லது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய சொந்தக்காரங்களா வந்த தீபாவா இருக்கட்டும், தீபாவோட வீட்டுக்காரா இருக்கட்டும், யாருமே வந்து இந்த அதிமுகவினுடைய அந்த கொண்டாட்டத்தை அல்லது அந்த துவக்க நாளை வந்து கொண்டாடின மாதிரி தெரியல. சமூக வலைதளத்திலையும் தேடி பார்த்துட்டேன், அவங்க எதுவும் அதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை நீ கொண்டாடுறதாலே இதெல்லாம் வேற நாளில் நாங்கள் கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அதிமுகவில் அத்தனை பிரிவுகள் இருக்கு. சமீப காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் கூட சொன்னார், நம்ம ஒரு அதிமுக காரன் நேரில் நின்று பேசிட்டானா நீ எந்த குழுவில் இருக்கிற, எந்த அணியில் இருக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி பல அணிகளாக அதிமுக பிரிஞ்சதால இந்த கொண்டாட்டம் என்பதே அவங்க தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய துயரமாக தான் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு 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 கட்சியினுடைய துவக்க நாள். இப்போ கூட திமுகவினுடைய அந்த முப்பெரு விழா வந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கரூரில் கொண்டாடப்பட்டது. அங்கே இருக்கிற தொண்டர்களாகட்டும் அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவினுடைய தொண்டர்கள் அவ்வளோ எழுச்சியாக அதை வந்து கொண்டாடுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது சமூக வலைதளமா இருக்கட்டும் அல்லது களத்திலே இருக்கட்டும் அவ்வளவு எழுச்சி அதை கொண்டாடினாங்க. அதிமுக கொடி ராயப்பேட்டாவுடைய அதிமுக தலைமை அலுவலகத்தில் மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த இடத்துலையும் இல்லைன்றது தான் இந்த துவக்க நாளில் அதிமுக தொண்டர்கள் சொல்ல வர்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து வழக்கமா வந்து அவரோட அதிமுக தலைமையவே வந்து டெல்லிக்கு மாத்திட்டாரு. அதனால டெல்லி போகும்போது கொண்டாடிக்கலாம் நல்லா பிரம்மாண்டமா. இப்போதைக்கு சும்மா ஒரு பூஜையை மட்டும் போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. இல்ல வந்து சொல்லணும், யாராச்சும் சொல்லி டெல்லியில இருந்து உத்தரவு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பார் போல. உத்தரவு வரலங்கும் போது அதை வந்து சுருக்கிக்கிட்டாரு அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனா ஆண்டு விழா அதை பொறுத்து அதை முன்னிட்டு வந்து இது வரைக்கும் வழக்கமா வந்து சசிகலாவுக்கு, ஓபிஎஸ்க்கு, டிடிவி தினகரனுக்கு இப்படி பல பேருக்கு வந்து அல்வா கொடுத்து பழக்கமான பழனிசாமி வந்து இன்னைக்கு சட்டசபையில நிருபர்களுக்கு அல்வா கொடுத்திருக்காரு. ஏன்னா அது அல்வான்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதை வாங்கி பார்த்தவங்களுக்கு அதுலயும் ஒரு ட்விஸ்ட், அல்வா இல்லையா, வெறும் பாக்கெட் ஆகுது. என்னன்னா வந்து திமுக அரசு வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நிறைவேற்றல இன்னும் முழுக்க அப்படின்ட்டு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்காரு. அதை சிம்பாலிக்கா உணர்த்தும் விதமா தனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட அந்த அல்வா பாக்கெட்டை வந்து கொடுத்து ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்காரு. உங்க சிம்பாலிக்கு இவ்வளவு கேவலமா இருக்குன்னு அவங்களும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. உள்ள வெறும் காலி பாக்கெட்டை கொடுக்கலாம். திமுக கூட வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒன்றிய அரசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல வந்து பேருந்து நிலையங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அல்வா கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா பாக்கெட்டை கொடுத்தாங்க. அதுல அல்வா இருந்துச்சு. அதுல அல்வா இருந்துச்சு. நிறைய மக்கள் எடுத்து சாப்பிட்டாங்க. ஜிஎஸ்டி
வந்து கொடுக்காம அல்வா கொடுத்துட்டாங்கன்ட்டு இவர் கொடுத்ததுலேயே அல்வா கொடுத்த ஒரே ஆளாக தான் இருக்கும். அமாவாசைக்கு அல்வா கொடுத்துருக்காரு மனுஷன், அந்த மாதிரியா இருக்காரு. அதிமுக ஆண்டு விழா அதோட சேர்த்து பேசும்போது தாவேகா அடுத்த கட்சி. தாவேகாவோட வழக்கு ஒன்று, தாவேகா மேல பல வழக்குகள் இருக்கு. அதுல ஒரு வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அதாவது தாவேகாவோட அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காரு. கரூர் சம்பவமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு அரசியல் கட்சியாவே இயங்கல அப்படிங்கிற அடிப்படையில அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க, முதல்ல அங்கீகாரம் இருந்தா தானங்க ரத்து செய்ய முடியும், தாவேகா வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் கட்ட தகவல். இன்னும் விசாரணை முடியல. ஏன் அங்கீகாரம் கொடுக்கல, அவங்க அப்ளை பண்ணாங்களா இல்லையா, அங்கீகரிக்காமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு பட்டியலெல்லாம் தாவேகா பேர் இருந்தால் தான் நமக்கு ஞாபகம். வழக்கம் போல தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவோட ஒரு பி டீம் மாதிரி செயல்படுற மாதிரி தாவேகாவுக்கு ஏதாச்சும் வசதிகள் இசைகள் செஞ்சு தருதா அப்படின்ட்டு கேள்விகளும் எழுது. அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு இந்த கரூர் துயரம் உச்சநீதிமன்றத்தால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு அதுக்கான அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த அதிகாரிகள்லாம் கரூருக்கு வந்து அவங்களோட சிபிஐ விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான இது என்னன்னாக்கா, ஆல்ரெடியே வந்து அந்த சிபிஐ டீமை வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில் ஒருத்தரை நியமிச்சாங்க. அவர் வந்து இந்த பில்கிஸ் பானு வழக்கிலலாம் எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான தீர்ப்புகள்லாம் கொடுத்தாரு, எவ்வளவு நடுநிலை தவறான ஒரு நீதிபதி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இப்போ அந்த டீம் போட்டிருக்காங்க இல்லையா, சிபிஐ டீம், அதில் வந்து பிரவீன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஐ அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி சிபிஐ டீமை லீட் பண்ணுறாரு. அவர் வந்து குஜராத் கேடரை சேர்ந்த அதிகாரியம், தமிழ்நாடை சேர்ந்த யாரும் அதில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு குஜராத்ல இருந்து ஒருத்தரை போட்டிருக்கிறது நமக்கு பல சந்தேகங்களை கிளப்புது. அதாவது ஆதவ அர்ஜுனா பிளான் பண்ணியே கேட்டிருப்பவர்களுக்கு எனக்கு சிபிஐ கொடுங்க, ஆனால் நம்மளால கொடுங்க அப்படின்ற மாதிரி குஜராத்ல இருந்து கொடுத்துருக்கிறது நமக்கு கூடுதலான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. பார்ப்போம், சிபிஐனுடைய அதை விசாரணை மீது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. விசாரணை பிறகுதான் நம்ம வந்து அந்த விசாரணை சரியாக நடந்திருக்கா, இல்லை அந்த தகவல்கள்லாம் நம்ம இங்கிருந்து பேசப்பட்ட எஸ்ஐடி கிட்ட கொடுக்கப்பட்ட தகவல் எல்லாம் ஏதேனும் மாற்றப்பட்டிருக்கா அப்படின்றது தெரிய வரும். சிபிஐ விசாரணை இன்னைக்கு ஆரம்பிக்க போது அதோட சேர்ந்து இன்னொரு கேள்விகளும் பொதுத்தளத்தில் கடுமையாக எழுப்பப்படுது. என்னன்னாக்கா, எல்லா கட்சிகளும் முதல்வர் விஜயும் அறிவிச்சாரு, தமிழ்நாடு அரசும் அறிவிச்சாங்க. இந்த இறந்த 41 குடும்பங்களுக்கும் நிவாரண நிதி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டு அது அடுத்த நாளே கொண்டு சேர்க்கப்பட்டுருச்சு. பல பேர் கொடுத்தாங்க. கமல்லாம் போய் கொடுத்தாரு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தாரு, திருமாவளவன் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு பல பேர் கொடுத்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அறிவிச்சிட்டாங்க, இன்னொரு கட்சி அறிவிக்கவே இல்லை. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் ஒரு நிவாரண நிதி அப்படின்னு கொடுக்காத ரெண்டே கட்சி வந்து ஒன்று தாவேகா சம்பந்தப்பட்ட கட்சி, அதுதான். இன்னொன்று அதிமுக வந்து அவர் சட்டசபையில் போய் அவங்க குடும்பங்களுக்கு துயரில் துணை நிற்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன்ட்டு வாய் சவடா விட்டாலும் அந்த மக்களை போய் மக்களுக்காக ஒரு நிவாரண நிதி கூட இது வரைக்கும் அறிவிக்கல. தாவேகா சார்பாக அறிவித்த நிவாரண நிதியும் இன்னும் கொடுக்கப்படலை. அது சார்பாக வர விஷயங்கள் என்னன்னாக்கா, இப்போ சிபிஐ விசாரணை ஆரம்பிக்குது. சிபிஐ விசாரணைங்கிறது அந்த 41 குடும்பங்கள்ட்டையும் போய் அந்த அதிகாரிகள் வந்து பேசி அவங்களோட வெர்ஷன்களை வாங்குவாங்க. இதில் இந்த அதிகாரிகள், இந்த தாவேகா சார்ந்த கட்சியினர் வந்து அந்த பணம் உங்களுக்கு விஜய் கொடுத்துருவாரு, சீக்கிரமே வந்து உங்களை நேரில் பார்த்து கொடுப்பாரு, 20 லட்ச ரூபான்னு அவங்கள்ட்டெல்லாம் பேசி நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராகவோ தாவேகாவுக்கு எதிராகவோ எதுவும் பேசக்கூடாது, மீடியாக்கள்ட்டையும் சரி விசாரணை அமைப்புகள்ட்டும் சரி பேசக்கூடாது, நீங்கள் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 20 லட்ச ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்ட்டு பிளாக்மெயில் செய்யப்படுறதா அங்கேருந்து கரூர்லேருந்து தகவல்கள் வருது. ஏன்னாக்கா விஜய் வந்து பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், பணம் வாங்க முக்கியம் அப்படின்ட்டு அவரே தன் ரசிகர்கள் தான் முக்கியம்னு சொன்னவர். ஆனால் அந்த 20 லட்ச ரூபாயை கூட ஒரு 20 நாள் கிட்ட ஆக போகுது, இன்னமும் அதை கொடுக்காம. அது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பணம் எதுக்கு கொடுக்குறாங்கனாக்கா, துயரில் இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும், பணத்தால் எதையும் சரி பண்ண முடியாதுனாலும் அது அந்த சமயத்தில் ஒரு ஆறுதலாக இருக்கணுங்கிறது தான். இந்த செல்வராஜுங்கிறவர்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்ச ரூபாயை அவர் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கியிருந்திருக்காரு, அது கடனெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. எல்லாருமே அந்த சூழலில் இருக்கிற மக்கள் தான், விளிம்பு நிலை மக்கள் தான். அவங்களுக்கு ஒரு பண தேவை அப்படிங்கிறது லைஃப்ல இருக்கு. அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த 20 லட்ச ரூபாயை கொடுக்காம சிபிஐ விசாரணைக்கு இது வந்து பயன்படுத்துறாங்கிற விஷயங்களும் வருது. ஆனால் சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும், அது எப்படி தீர்ப்பு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு, யார் பின்னணியில் இருக்கா அப்படிங்கிற எல்லா தகவலும் நமக்கு தெரியும். அதனால இதையும் சேர்த்து இந்த வழக்கு எதை நோக்கி போகும் அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த காலங்களில் தெரியும். கரூர் துயரம் தொடர்பாக பேசும்பொழுது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்க அல்லது ஒவ்வொரு முறையும் இந்த தமிழ்நாடு வெட்கப்பட்டு தலைகுனியக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது ஆணவ படுகொலை. இந்த திராவிட மண்ணில் பெரியார் போன்ற பெரும் தலைவர்கள் வாழ்ந்த, பெரியார், அண்ணா, கலைஞர் போன்ற பெரும் தலைவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் தொடர்ந்து ஆணவ படுகொலை நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை ஒரு முறையும் கேள்விப்படும் பொழுதோ அல்லது அந்த சம்பவம் நடக்கும் பொழுதும் அப்பொழுது இருந்த அரசு அதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனாலும்
அந்த தண்டனைகள் அல்லது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவுமே சாதிய சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அந்த மாற்றத்தினுடைய ஒரு துவக்கமாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்ஷா அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆணையம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆய்வு பண்ணி அதன் பிறகு இந்த சட்டத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஒரு தனி சட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சட்டம் அறிவித்த அடுத்த நொடியே இந்த சட்டத்தை ரொம்ப நாளா தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கையாக வைத்துட்டு இருக்க திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப வரவேற்று பாராட்டியிருக்காரு. அரசுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப நாளா தலித் ஆக்டிவிஸ்டா இருக்கிற பல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் வேணும். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே எல்லா விஷயத்தையுமே விசாரிக்க முடியாது. ஏன்னா அதுல வந்து நிறைய கிரைட்டீரியா இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 நபர்கள் காதலிச்சு திரும்ப பண்றாங்க, ஒரு ஆண் பெண் காதலிச்சு திரும்ப பண்றாங்க அப்படின்னா, 2 பேரும் ஒரே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்கள கொலை பண்ணிட்டா கூட அது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே விசாரிக்க முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. அது தலித் சமூகமாக இருந்தால் 2 பேரும் தலித் சமூகம் அப்படின்னா அதே மாதிரி அங்கே ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சுன்னா அதே மாதிரி அங்கேயும் போயிட்டு அது அந்த ஆக்ட் வந்து செல்லுபடியாகாது. ஒருவேளை ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டவர் ஒரு தலித் அப்படின்னா, இதில் பிற்படுத்தப்பட்டவர் ஆணவ கொலையில் இறந்துடுறாரு அப்படின்னா அதை வந்து SC/ST ஆக்டுக்குள்ளே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனை அந்த சட்டத்துக்குள்ளேயே இருக்குது. அதனால் ஆணவ படுகொலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி சட்டம், அதுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற சாதியத்துக்கு எதிராக இருக்கிற முற்போக்கு பேசுகின்ற ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசுகின்ற பல சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் போன்ற எல்லோருமே அதை ரொம்ப நாளாக இந்த கோரிக்கையை வச்சுட்டு வந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை ஒரு முடிவை வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்றது தமிழ்நாட்டின் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கட்டாயம் இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் கூட இருக்கலாம். ஆனால் இது வந்துருச்சுன்னா, இந்த ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் வந்து குறையும் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளால அடித்து சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு தருவாயில் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்ததுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு மாடர்ன் தமிழ்நாடு சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமா ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம்ங்கிறது நிச்சயம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை நிச்சயம் கொடுக்கும். ஆனால் முற்போக்கு பேசுகிறவங்கள்ட்டே வந்து 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து தனி சட்டம் வேணும்னு தீவிரமாக ஆதரிக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து தனி சட்டம் கொண்டு வந்து என்ன ஆகிட போகுது, ஆல்ரெடி வந்து SC/ST ஆக்ட் இருக்குது, ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா கொலைகளுக்கான தண்டனை அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது, அது அப்படிங்கிற தரப்புகள்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் அப்படிங்கும்போது வந்து கொலைக்கான தண்டனை அதையும் சேர்த்து அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது, அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுகளை ரத்து பண்ணுறது, வெளிநாடுகளுக்கு போகிறது தடை விதிக்கிறது, இப்படியான கடுமையான நடவடிக்கைகள், உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்படியான எதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாதி ஆதிக்கத்துக்கு வந்து காரணமாக இருக்கும், எதெல்லாம் நீங்கள் பவர் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கணும் அப்படிங்கிற கிளாஸும் அதில் ஆட் பண்ண வேண்டும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஏற்கனவே ராஜஸ்தானில் வந்து இதுக்கான தனி சட்டம் இருக்குது. பட் ஆனாலும் அது எந்த அளவுக்கு அங்கே வீரியத்தோட பயன்படுத்தப்படுது, அது வந்து ஆணவ கொலைகளை தடுத்துருச்சா அப்படிங்கிறதுக்கான பெரிய ரிசல்ட் நம்மகிட்ட இல்லை. பட் இது மாதிரியான விஷயங்களை அதில் சேர்க்கும் போது நிச்சயம் அதை செய்கிறவங்களுக்கு அதுக்கு துணை நிற்கிறவங்களையும் இதில் வந்து நிச்சயம் ஆட் பண்ணணும். ஏன்னா ஏவல்கள் தான் அதிகம். கொலை செய்கிறவங்க கூட ஒன்றும் வீடு இல்லாமல், வீடு இருக்கிற பெரிய வீடு பணம் அப்படின்னு இருக்கிறவங்க மாதிரி தெரியல. பட் அவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த ஜாதி சங்கங்கள், பெரிய ஆட்கள், இவங்க வந்து தூண்டுதலாகவும் இருக்காங்க. அதனால வந்து கொலை செய்கிறவர்கள் குற்றவாளிகள், அதோட சேர்ந்து குற்றத்துக்கு காரணமானவர்கள் அவங்களையுமே வந்து இதில் சேர்த்து ஒரு முழுமையான சட்டமாக வந்து இது நிச்சயம் வரணும். அதுக்கான நேரம் அந்த ஆணையம் ஒரு விலாவரியான விளக்கங்களை கேட்டு அது சட்டமாக அந்த சட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா நிச்சயம் வந்து சாதி சங்கங்கள் வந்து அப்பீல் போவாங்க. அப்பையும் அதை வந்து அந்த சட்டத்தை வந்து நிறுத்து போக செய்யாத அளவுக்கு வந்து இதில் நடைமுறைகள்லாம் நிச்சயம் கொண்டு வரணும். எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோதான் சட்டங்கள் போட்டாலும் இந்த ஜாதி மனநிலைங்கிறது முதல்ல நம்மள்ட்ட இருந்து நீங்கணும். பட் அது வந்து எல்லாமே உடனடியாக நடந்துடும். சட்டம் போட்டோன்னே அடுத்த நாள் வந்து ஆணவ கொலைகள் நடக்காதா அப்படின்றதெல்லாம் நடக்காது. நிச்சயம் அதுக்கான நேரம் இருக்கும். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இது. சட்டம் ஒரு பக்கத்து அரசு செய்யறதையும் தாண்டி தனி மனிதர்களும் ஒவ்வொருத்தருமே வந்து இதுல இருந்து வெளியில வரணும். அதுக்கான ஒரு ஆரம்பமா இது நிச்சயம் அமையட்டும். பீகார் தேர்தல் இன்னும் கூடிய விரைவில் நடக்க போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா பாஜகவும் JDU அப்படின்னு சொல்லப்படுற
ஐக்கிய ஜனதா தளம் அவங்க வந்து கூட்டணி வச்சுருக்காங்க நிதிஷ்குமாரோடைய கட்சி. தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறதால தான் நிதிஷ்குமார் அந்த இடத்துல சிஎம்மாக இருக்கார். ஆனால் இந்த முறை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிதிஷ்குமார் சிஎம் வேட்பாளர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அநேகமாக நிதிஷ்குமாருக்கு ஏதோ அல்வா கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக தொடர்ந்து எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் அல்வா கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அல்லது அவங்க எப்போல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கே எல்லாமே இந்த மாதிரியான முதல்வர் வேட்பாளரை மாற்றுறது, அல்லது கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்குறது, அல்லது கூட்டணி கட்சிகளை இல்லாமல் போக வைக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆக்டோபஸ் கையால் அப்படியே அதை முழுமையாக தனது வயமாக படுத்துறதுன்றது தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன் விளைவாக பார்க்கும்போது யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா, இது வந்து பீகார்லேயும் இது தொடரப்போகுது அப்படின்றது புரிய வருது. ஏன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படின்னா, அதுவும் குறிப்பாக பாஜக இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னா, அது 2 பேரால் தான் நடந்தது. ஒன்று வந்து ஆந்திரா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று வந்து நிதிஷ்குமார். இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னா மோடி என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே கையை கூப்பி அப்படியே வந்து வணங்கியிருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயுமே மோடி வந்து இந்த சைடில் ஒரு லீடர் போகும்போது இப்படி சும்மா கையை காட்டுற மாதிரி காட்டிட்டு போவார். ஏன்னா அவர் வந்து அத்வானிக்கே வந்து டேக்கா கொடுத்தவர் தான். ஏன்னா அத்வானியே ஒரு தடவை வந்து வணக்கம் சொல்லும் போது வணக்கம் சொல்லாத ஒரு நபர் தான். ஆனால் பதவியேற்பின் விழாவின் போது நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அப்படி விழுந்து வணக்கம் சொன்னவர். ஐயா, உங்களால் தான் இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது, உங்களால் தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த பீகாருடைய தேர்தல் நடக்கும்போது வேட்பாளர் அறிவிக்காமல் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த தடவை 2026-25 இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நிதிஷ்குமார் சிஎம் கேண்டிடேட்லேருந்து வெளியில் போவார்ன்றது உறுதியாகுது அப்படின்னு தான் தோணுது. பாஜக வந்து நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 2 பேரால ஆட்சியில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க 2 பேர் மட்டும் காரணம் கிடையாது, இன்னும் 2 பேரும் இருக்காங்க. ஒன்று ஈடி, இன்னொன்று தேர்தல் ஆணையம். அதை நம்ம இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து வெளிப்படையாக அது அனாதாரங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. அதாவது அதே சட்டை, அதே டெய்லர், அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி இதே தான் இங்கேயும் சொன்னாங்க. இங்கேயும் அதிமுக கூட கூட்டணி வச்சு முதலமைச்சர் வேட்பாளரை தேர்தலுக்கு பிறகு சொல்லுவோம்னாங்க. இப்போ அதே அஜெண்டா அங்கேயும் கொண்டு போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாநில கட்சி அதிமுக, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் யாருன்ட்டு அவங்க முடிவு எடுப்பாங்களாம். அதே மாதிரி பீகார்லயும் அவர் முதலமைச்சராக இருக்காரு. முதலமைச்சர் பெரிய மாநில கட்சி நிதிஷ்குமார் கட்சி. கூப்பிடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது நம்ம எல்லாரும் கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு மாநில கட்சியா போய் பாஜக அழிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். தேர்தல் இன்னும் ஒரு மாதம் முடிச்சோடனே, ஒரு மாதம் முடிஞ்ச உடனே வந்துச்சு ஸ்ட்ரைட்டாக ஃபைட்டை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு தான் வரார் அப்படின்ட்டு தகவல் வந்த பிறகு மறுபடியும் எடப்பாடிக்கான ட்ரில் ஆரம்பிக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஷோ ஃபுல்லாகவுமே நிறைய விளையாட்டு செய்திகள் அப்படின்னாலும் முடியும் போதும் விளையாட்டு செய்தி சொல்றது நம்மளோட கடமை. அந்த மாதிரி தீபாவளி விளையாட்டு செய்திகள் ஒன்று வந்திருக்கு. புதுச்சேரி வந்து யூனியன் பிரதேசம், அதனால வந்து பல அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்கு. அப்படி ஒன்றிய அரசு புதுச்சேரி அரசுக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நிதியமைச்சகத்துக்கு. ஏன்னா இந்த வாட்டி நீங்கள் தீபாவளிக்கு வந்து பரிசு பொருட்கள், ஸ்வீட் பாக்ஸ், பட்டாசெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க போன வருஷம் அதை செஞ்சிருக்காங்க. அரசு பணத்தை எடுத்து 500 ஸ்வீட் பாக்ஸ், 500 வெடி பாக்ஸ் அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 500 யாருக்கு கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. அதனால வந்து வீண் செலவை குறைங்க அப்படின்ட்டு இந்த வாட்டி வெடி வாங்காதீங்க, அரசு பணத்துல வாங்காதீங்க, சொந்த காசுல வாங்குங்க அப்படின்ட்டு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றம் ஆரம்பிச்சு அப்படியே பீகாருடைய சட்டமன்றத்துக்கும் போயிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து முடிச்சிருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு முச்சந்தி சந்திப்போம். நன்றி.